உலகத்தில் இருக்கிற எண்ணெயில் 20% இந்த கடல் வழியாக தான் போகுது. அது பெரிய சமுத்திரம் இல்லை, அது ஒரு சின்ன வழி பாதை தான். அதோட பெயர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த உலகமே பெரிய பாடினா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அதனுடைய ஆர்டரி. அந்த ஆர்டரி பிளாக் ஆயிடுச்சுன்னா உலக எக்கனாமிக்கே ஹார்ட் அட்டாக் தான். ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் யுஏஇ. இது எங்க இருக்கு? ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஓமன் அண்ட் யுஏஇ. இந்த நேரம் இதான் பர்ஷியன் கல்ஃபையும் அரேபியன் சீயும் கனெக்ட் பண்ணுது. எதனால இது டேஞ்சரஸ்? ஈராக், குவைத், கத்தார், சவுதி, யுஏஇ இது எல்லா நாட்டு எண்ணெய் வெளியே போய் இதுதான் ஒரே வழி, வேற ஆல்டர்னேட் ரூட் இல்லை. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வெறும் 33 கிலோமீட்டர் தான். இது ஒரு நாள் பிளாக் ஆச்சுன்னா பெட்ரோல் பிரைஸ் அப் ஆகும், ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகும், பல நாட்டு கவர்மெண்ட் பேனிக் ஆகும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஒரு தும்முச்சுனா போதும், இங்கே பெட்ரோல் பிரைஸ் காய்ச்சல் பிடிக்கும். இது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? டெக்னிக்கலி எல்லாருக்கும் ஓப்பன், ஆனால் ரியாலிட்டியில் ஒரு சைடு ஈரானோட மிலிட்ரி, இன்னொரு சைடு யூஎஸோட நேவி, நடுவில் சைலண்ட் மீடியேட்டரா ஓமன். லாஸ்ட் 40 இயர்ஸில் ட்ரோன், மிசைல் அட்டாக், ஆயில் தெஃப்ட் இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வார் லெவல் டென்ஷன். இதுக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் ரிஸ்கி? இந்தியா 60% என்ன கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து தான் வாங்குது. இதனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, ஃபுட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எக்கனாமி ஸ்லோ ஆகுது. இது இந்தியாவை மட்டும் பாதிக்கல, உலக நாடுகள் எல்லாத்தையும் பாதிக்குது. இது உலக எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ற சைலன்ட் ஸ்விட்ச். ஒரு புல்லட் கூட சொல்லாம ஒரு சின்ன கடல் பாதை உலகத்தையும் முடக்க முடியும். அது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் தான்.